யாரை பார்த்தாலும் விஜய் ஜெயிச்சிருவாரான்னு சொல்றீங்க. இதே 2026 எலெக்ஷன்ல விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதே தொகுதியில முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ அவருக்கு ஆப்போனண்டா நின்று ஜெயிச்சிருட்டோம். இது சவாலாவே நான் விடுறேன். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நான் இது சவாலாவே விடுறேன். நீங்க மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே டிவிக்கு கொண்டா எல்லாருமே ஒத்துப்போம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. 26ல எப்படி ஆட்சி பிடிச்சிடுவாரு? 26ல அவர் ஆட்சியே பிடிக்க வேணாம். ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது அவருக்கு, அது போதும். சட்டசபையில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்படி ஆட்சிக்கு வரலாம் பிரச்சனை இல்ல. 30ல வந்துட்டு போறாரு, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதா விஜய்க்காக? ஸ்டாலின் எதிர்த்து விஜய் ஜெயிச்சிருவாரு. எப்படி சொல்றீங்க? நீங்க வேணா பாருங்க, 26ல அதே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை எதிர்த்து நின்று விஜய் ஜெயிக்கிறாரா? இல்ல அது உதயநிதி சேப்பாக்க தொகுதியில நின்னாலும் ஜெயிக்கலாம். விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்கலாம். அவருடைய பேர் வச்சு யாரு நின்னாலும் ஜெயிக்கலாம். விஜய்க்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறாங்க. தைரியம் இல்லாமையாங்க அவர் அரசியல் வந்திருக்காரு. தைரியம் இல்லாமையா ஒரு பொது மேடையில டிஎம்கேவை தான் எதிர்க்கா ஒரே போட்டி, அது டிஎம்கே ஒன்னு தாவேக்கா இல்ல திமுகன்னு சொல்றாரு ஒரு கட்ஸ் அப்படின்னா, அது எப்படி அந்த தைரியம் இல்லாம எப்படி அந்த வார்த்தை வரும்? அவர் வந்து ஸ்டேட் ஆள்றவங்களை மட்டும் சொல்லி சென்ட்ரல் ஆள்றவங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. மோடிஜி அவர்கள் அவரையும் தான் சொல்றாரு. யாரையும் அவர் பேருக்கு இத்தனை நாள் தான் வந்து அவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு சொன்னீங்க. அதுதான் ஓப்பனாவே சொல்றாரு. டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு, பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு தைரியம்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேம் வணக்கம். மேடம் வணக்கம். விஜயோட ரோட் ஷோ பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். அது எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். விஜய் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல இவங்கள ஒரு ஐடி விங் மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டா விஜய் ஃபேன்ஸ், அந்த டவல் போட்டவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்களா? கிடையாது. இவங்க அந்த மாதிரி டவல் போட்டு இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க ஆளுங்களே அப்படியே உள்ள இறக்கி விட்டு அந்த மாதிரி பிக்கிற மாதிரி, அதே மாதிரி மாநாடுலயும் அப்படிதான் பண்ணாங்க. இவங்களோட ஆளுங்களே ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் உட்கார வச்சுட்டு மாநாட்டில் போய் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவருடைய மாநாடா இருக்கட்டும், இந்த மாதிரி ரோட் ஷோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆளுங்கட்சி தடை பண்றாங்கன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. அங்க நடக்கக்கூடிய அந்த பவர் கட்டு, அந்த மைக் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி பண்ற சரின்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. இல்லங்க, எங்க மைக்லாம் இவங்க தானங்க ஆளு செட் பண்ணுவாங்க. எப்படிங்க ஆளுங்கட்சி நம்ம சொல்ல மைக் பண்றது தடன்னு சொல்லல. மைக்குக்கு பவர் எங்க வரும்? ஆக்சுவலா இந்த மைக் எல்லாமே ஜெனரேட்டர் செட் பண்றது தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்ப அதுதான் நான் சொல்றேன்ல. இவங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்களே இப்ப என்ன வேணா பண்ண முடியும். இவங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாமே. மைக் செட் பண்ணிருக்கதோ அந்த வண்டியவே கூட இவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாமே. இல்ல அப்படி இருந்தாங்கன்னா இவங்க வந்து பர்மிஷனே கொடுத்துருக்க மாட்டாங்களா மேடம்? பர்மிஷனே கொடுக்கலையே. இப்ப இவர் விஜய் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு வேற சான்ஸே இல்ல, எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கறதுனால தானே கொடுக்குறாங்களே. இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்தா எல்லாமே அணில் குஞ்சுகள், ஓட்டா மாறாது, இவங்க யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி பேசுறாங்க. யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு 18 ஒருத்தவங்களை பார்த்து வயசு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப என்ன பார்த்து எனக்கு என்ன வயசு அப்படின்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ பத்தி சீமான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காரு. விஜய் வந்து உரிமையில பேசுறாரு. அவர் என்னென்னமோலாம் தான் பேசுறாரு. இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் பேசியதையும் இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சீமான் பேசியதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராவே டிஃபரன்ஸ் தெரியும். அவர் தான் ஓப்பனாவே சொல்றாரு, இந்த எல்லாத்தையும் திராவிடத்தை தள்ளி நான் வந்து மேலே ஏறி வரும்போது இப்படிதான் சொல்றாரு. நான் மேலே ஏறி வரும்போது திரைக்கவர்ச்சியை வச்சு வந்து மறைக்கிறாங்க. ஓப்பனா சொல்ல அவரால் ஏத்துக்க முடியல. அவர் என்ன ஒரு இதுல இருந்தாரு அப்படின்னா, என்னோட பெர்செப்ஷனை நான் சொல்றேன். அவர் வந்து இப்ப ஏடிஎம்கே வந்து முடிஞ்சு போச்சு, டிஎம்கே கட்டுறது நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்தது. இப்ப விஜயோட வந்ததும் இவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு வாட்டி தான் இவரை சந்திச்சிருக்காரு. இவர் வந்து விஜயை என்கிட்ட தான் ஐடியா கேட்டாரு, நான் தான் விஜய்க்கே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்களா? இப்ப விஜய் இவரு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மாநாட்டில் வந்து நம்மள நாம் தமிழரை பத்தி விஜய் பேசுவாரு அப்படின்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதை பத்தி அவர் பேசாதது இவருக்கு ஒரு ஏமாற்றம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் அதை ஏதோ பேசி இப்ப அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையா சொன்னா சீமானா ஒரு ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்ணுவார்ப்பா, என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்க அவர் அரசியல்வாதியா பார்க்கலையா? அரசியல்வாதியா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசுறது, சாட்டை முருகன் பேசுறதெல்லாம் வந்து ஓகே இவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்றது ஓப்பனாவே தெரியுது, கிளியராவே தெரியுது. எப்படி சொல்றீங்க பயந்துட்டாங்கன்னு? அத பேசுறத வச்சே தெரியுதுங்க, அவங்க பேசுறத வச்சே தெரியுது. இல்ல விஜய் வராம இருந்தா சீமானால இந்த வருஷம் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்குமா? ஆட்சி எல்லாம் பிடிச்சிருக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட்டாவது நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் அவருக்கு இருந்திருக்கும். இப்போ கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது. மாநாடு நடத்திருக்காங்க, ரோட் ஷோ நடத்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வேட்பாளர்லாமா அறிவிச்சிருவாங்க. அதுக்கும் ஒரு பிளான் பண்ணிப்பேன். இந்த ஒரு வருஷத்துல பண்ண பிளான் தானே அவர் அரசியல் வந்திருக்காரு. எத்தனையோ வருஷமா ஒரு பிளான் பண்ணி தான் இது வந்திருக்காரு. இப்போ அந்த வண்டி ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய வண்டி
ஒரு வருஷத்துல ரெடி பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த வண்டி? எவ்வளவு நாள் ரெடி பண்ணிருக்காங்க? அது முன்னாடியே இந்த பிளான் இருக்கும். அவர் பொறுமையா எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு வருஷத்துலயே கொடி ரெடி பண்ணது எல்லாமே ஒரே வருஷத்துலயே நடந்ததா இருக்காது. ஒரு மாநாடு நடக்க ஓகே, ஒரு பிரச்சாரம் போகக்கூடிய வாகனத்துக்கு 1.5 வருஷம் மெனக்கிடக்கூடிய விஜய் வந்து தன்னுடைய கொள்கை என்னன்னு யார்ட்டையுமே இது வரைக்கும் சொல்லலன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு அது 10 வருஷம் ஓல்டு கட்சி இல்ல, 15 வருஷம் ஓல்டு கட்சி இல்ல, ஒரு வருஷம் தான். ஒரு பிறந்த பச்சை குழந்தை மாதிரி தான் அவங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்ளோ பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இந்த கேள்வி எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத தளபதியை பார்த்து கேட்குற நீங்க ஏன் இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ பார்த்து ஏன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலினை கேளுங்க, இல்ல உதயநிதியை கேளுங்க, இல்ல இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு அவரை கேளுங்க. ஏன் அவங்கள ஆள்றவங்களையோ எதிர்கட்சியா இருக்கிறவங்களையோ விட்டுட்டு ஏன் புதுசா இப்பதான் வந்தவரை அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு கேக்குறீங்க? ஏன் ஆளுங்கட்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல இந்த 60 ஆண்டு கால திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி பண்ணாத விஜய் என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லி இவ்வளவு கான்பிடண்டா நீங்க பேசுறீங்க. பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சரி, ஏடிஎம் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் ஆள்றாங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் ஆள்றாங்க. என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஏதாவது வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சிருக்கா, இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா? இன்னைக்கும் நிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இல்லாத பஸ் ஸ்டாண்டுகள் எத்தனையோ இருக்கு. நாங்க வந்து மேடவாக்கம் ஊராட்சியில இருந்து நான் வரேன். எங்க ஊர்ல இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது. நாங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி ரோட்ல தான் நிக்கணும் பஸ் வர வரைக்கும் எங்களுக்கு இன்னும். ஆனா எங்க ஊர்ல ஆள்றவர் 15 வருஷமா ஒரே தலைவர் தான் ஆள்றாரு. இன்னும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே கிடையாது. விஜய் வந்தாருன்னா உங்க ஏரியாவுக்கு மேடவாக்கம் ஏரியாவுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிடைச்சிடும். மேடவாக்கம் ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது, வந்தாருன்னா எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ பண்ணுவாரு அப்படிங்கறதுதான். ஏன்னா அவர் வந்து இதுல வந்துதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்றதே தான் நானும் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதுதான். அவர் இதை வந்துதான் சம்பாதிக்கணும். அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு அவர் மினிமம் ஒரு 1500 to 2000 crores earn பண்ண முடியும். அதை விட்டுட்டு தான் அவர் வந்து இங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க, 1500 2000 crore கிடையாது. 2 படம் நடிச்சாருன்னா ஒரு 400 கோடி வரும், அவ்வளவுதான். சரி 1000 கோடினா வச்சுக்கோங்க. 1000 கோடி இல்ல, வெறும் 400 கோடி தான். சரி 400 கோடினா வச்சுக்கோங்க. அவர் இதுக்கு மேல சம்பாதிக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சும்மா உட்கார்ந்தா அவருக்கு வருமானம் கிடைக்காதா? சும்மா உட்கார்ந்தா எப்படி வருமானம் கிடைக்கும்? ஏன் அப்ப இது வரைக்கும் அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? இல்லங்க, இப்ப என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு வந்து மார்க்கெட் போய்டுன்ற பயத்துல தான் அரசியலுக்கு வந்துட்டாருன்றாங்க. மார்க்கெட்டே இந்த வருஷத்தோட மார்க்கெட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது சம்பாதிச்சது அப்படியே வச்சு பூட்டி வச்சிருப்பாரு. அது எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரா, இல்ல வருமானத்துக்கு எது வழி பண்ணிருக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, சம்பாதிச்ச சேஃப்டி பண்ண வராருன்றாங்க. சம்பாதிச்ச சேஃப்டி பண்ண வராரு. சேஃப்டி பண்றதுக்கு இங்க ஏங்க அவர் வரணும்? ஆமா, அரசியலுக்கு தான் சேஃப்டி பண்ண முடியல. ஆட்டே போடுவாங்களே. எப்படி 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 நீங்க சொல்றீங்க? ஆட்டே போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். இல்லங்க, விட்டுட்டு தான் அவர் வரணும். இதுல வந்து ஐடி ரைடு அது இதுன்னு சொல்லி பணத்தை புடி அபகரிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அசம்ப்ஷன்ங்க. இப்ப இது எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்க. இவர் இதுக்கு அப்புறமா வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்காக அதுக்காக அப்ப இத்தனை வருஷமா ஆள்றாங்களே அவங்க எல்லாம் சம்பாதிச்சது எங்க சேர்த்து வச்சிருப்பாங்க? ஒருத்தர் வாட்ச் கட்டி இருக்கிறதே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. அது அவருக்கு சம்பளம் எவ்வளவு? சிஎம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அவருக்கு சம்பளம் எவ்வளவு? அப்ப அந்த 2 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க? அவங்க பேர்ல 2 கோடி ரூபாய் கார் இருக்கு. படிக்கிறான் இப்பதான் படிக்கிற பையன். அந்த படிக்கிற பையன் பேர்ல 2 கோடி ரூபாய் கார் வச்சிருக்காங்க. அந்த படிக்கிற பையனுக்கு 2 கோடி ரூபாய் எப்படி வந்தது? இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை தமிழக அரசாலே கேட்க முடியாது. ஏன் மத்தியில் ஆள்றவங்க கேட்கலாம்ல? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பத்திரிகையாளர்கள் கூட இதை பத்தி ஏன் ஒரு டிஎம்கே தொண்டை பிடிச்சி கேளுங்க எப்படி இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. யாருக்கு அது கட்சி இருக்கா கேட்கறதுக்கு? எந்த மீடியாவுக்கு அது கட்சி இருக்கா? தனியா உட்காந்து வச்சு ஒரு ரிப்போர்ட்டர் வச்சு தனியா போட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறீங்களா? ஏன் பப்ளிக்கா வச்சு கேளுங்க. ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு வர மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க. ஏன் ஆள்றவங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஏன் எந்த மீடியாவும் கேட்க மாட்டீங்க? இல்ல, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். பிரஸ் மீட் விஜய் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதுவே பெரிய தப்பு இல்லையா? எப்படி ஏங்க ஸ்டாலின் பிரஸ் மீட் கொடுக்குறாரா? ஆமா கொடுக்குறாரு. எப்ப கொடுக்குறாரு? அடிக்கடி கொடுக்குறாரு. அடிக்கடி கொடுக்குறாருன்னா எப்ப கொடுக்குறாரு? சரி, நீங்க ஏதோ டிஎம்கே தொண்டை நம்புறீங்க. ஏதாவது ஒரு எம்எல்ஏவை நீங்க பிடிச்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு கேட்டு பாருங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த கேள்வியை தான் நீங்க கேட்கணும். மாறா நீங்க எதுவும் கேட்டீங்கன்னா பதில் கிடைக்காது. அப்படிலாம் இல்ல மேயரை கூட நாங்க லாஸ்டா நிறைய क्वेश्चंस கேட்டோமே. அவங்கள தான் ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களே. பிரியாவை தான் ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களே. அவங்கள ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி. அவங்களும் சேகர் பாபும் வந்து ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டாங்க. அது ஆகுறது மீடியாக்காரவங்க தான். அவங்கள ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி ஆகும்போது மீடியாக்காரங்க தான். உங்க பார்வையை பொறுத்த அளவுல பிரியாவும் சேகர் பாபு மட்டும் தான் காமெடி பீஸா இல்ல வேற யாரும் காமெடி பீஸா? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரீசெண்டா வைரல் ஆனது அவங்க 2 பேர் தான். அதாவது என்னன்னா இப்ப விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க அப்படிங்கிறது. அப்புறமா சீமான் பேசுறது இவங்க எப்படின்னா மாறி மாறி இவங்கெல்லாம் வந்து பசங்களுக்குலாம் கலாய்க்கிறதுக்கு கண்டென்ட் வந்து இவங்கெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து அவரோட வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அது இது. இப்ப இந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. ஃபுல் டைம் வேலையாவே அவர் என்ன பண்றாரு, என்ன போறாரு, எங்க என்ன பேசுறாரு, எங்க என்ன தப்பா பேசுறாரு, அதை வச்சு நம்ம என்ன கண்டென்ட் பண்ணலாம். இதுதான் இப்ப எங்களோட ஃபுல் டைம் வேலையாவே ஆயிட்டு இருக்கு. இப்ப மக்களுக்கு என்ன செய்யணும்னு இவங்க பார்க்கல. மக்கள் அதெல்லாம் இப்ப 2வது வருஷமா ஆயிடுச்சு.
சரி விஜய் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? இத்தனை வருஷமா நடிச்சிருக்காரு, பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு. சரி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? சார் ரஜினி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? அவரு தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு. அவர் இது வரைக்கும் என்ன அவர் வரவே பண்ணிருக்காரு? இல்லையே, போயிட்டார்ல. வரல, வந்தாருல்ல சார். வரதுக்கு முன்னாடி கூட தான் அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு? அஜித் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை? கமல்ஹாசன் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை? யாராவது ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டுருக்காங்களா? இல்ல ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்களா? கமலஹாசனை பத்தி சொல்லாதீங்க. கமலஹாசன் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் திமுக போய் சேர்ந்திருக்காரு. ஆமா ஆமா, அது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தான் டிஎம்கேல போய் சேர்றாங்க.